நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம். சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்து காட்டும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வரலாற்று சாதனை படைத்த வாக்குப்பதிவு. இதுவரை இல்லாத அளவிற்கு 84% மேல் வாக்குகள் பதிவு. வாக்கு சதவீதம் அதிகரிப்பு ஆளும் கட்சிக்கு சாதகம். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என விசிக எம்பி ரவிக்குமார் நம்பிக்கை. வாக்குப்பதிவை புறக்கணித்த கோட்டக்குப்பம் பகுதி வாக்காளர்கள். அடிப்படை வசதிகளை எந்த கட்சியினரும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் இதுவரை இல்லாத அளவிற்கு 84% மேல் வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவானது நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கிய நிலையில் தமிழகத்தில் முதல் ஆளாக நடிகர் அஜித்குமார் தனது வாக்கினை செலுத்தினார். தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா நாயக் தனது வாக்கினை செலுத்தினார். தொடர்ந்து காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியதில் இருந்து வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடியை நோக்கி தங்களது வாக்கினை செலுத்த கூட்டமாக சென்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு துவங்கிய சிறிது நேரத்திலேயே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதடைந்தன. இதனை உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகள் அந்த இயந்திரங்களை மாற்றி தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற ஏற்பாடு செய்தனர். இதனால் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவில் தாமதம் ஏற்பட்டது. தொடர்ந்து முக்கிய தலைவர்கள், அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த நிலையில் மாலை 5 மணி நிலவரப்படி 84% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கடந்த தேர்தலில் 74% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை 5 மணிக்கு 84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேலும் இறுதி நிலவரம் இன்னும் வெளியாகாத நிலையில் இந்த சதவீதம் அதிகரிக்கும் என தெரிகிறது. இதுவரை தமிழக வரலாற்றில் நடைபெற்ற தேர்தல்களில் இந்த தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதமே அதிகம் என கூறப்படுகிறது. வாக்குப்பதிவு அதிகரிப்பு ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் ரவிக்குமார் நம்பிக்கை. விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் வானூர் தொகுதிக்குட்பட்ட மொரட்டாண்டி அருகே உள்ள ஒரு பள்ளியில் இன்று தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவது ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் அதிக அளவில் நடைபெறும் வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தற்போதைய ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் தனிநபர் குறித்த விமர்சனங்கள் முன்வைப்பது ஜனநாயக நெறிமுறைக்கு எதிரானது என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் மேற்கொள்ளும் இத்தகைய விமர்சனங்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணி இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறும் என்றும் கட்சி சார்பில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் எனவும் ரவிக்குமார் உறுதியாக தெரிவித்தார். கொண்டிருக்கிறது. இங்கே இதுவரை 30 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நண்பகல் வருவதற்குள்ளாகவே பெரும்பகுதியான வாக்குகள் பதிவாகிவிடும் என்ற நிலை இருக்கிறது. மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பதை பார்க்கும்போது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும் என்றவர்கள் விரும்புகிறார்கள் என்பது தெரிகிறது. அவருடைய முகத்திலே இருக்கின்ற மலர்ச்சி அதை காட்டுகிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி
180 இடங்களுக்கு மேல் 200 இடங்கள் வரை வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமையும். அதற்கான அறிகுறிகளை வாக்குச்சாவடிகளிலே பார்க்க முடிகிறது. சார், இந்த தேர்தலில் எப்பவும் இல்லாத வகையில தனிப்பட்ட விமர்சனங்கள் கடுமையாக இருக்குது. அதை எப்படி சார்? தனிப்பட்ட விமர்சனங்கள் ஆரோக்கியமானவை அல்ல என்றாலும் அத்தகைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அதுவும் குறிப்பாக மேனாள் முதலமைச்சரே அத்தகைய தனிப்பட்ட விமர்சனங்கள் இறங்கியது. அது வருத்தத்தக்கதாக இருந்தது. குறிப்பாக திரு விஜய் அவர்கள் கடைசி நேரத்திலே அவருடைய பிரச்சாரமும் கூட அப்படி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் நாட்டிலே ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கட்சியை துவக்கியவர். அவர் போட்டியிடும் தொகுதிகளிலேயே வாக்குகளுக்கு பணம் அளிக்கப்பட்டது என்ற செய்தியை ஊடகங்கள் விரிவாக பார்க்கிறோம். அதுபோல அவருடைய கட்சியைச் சார்ந்த வேட்பாளர்களும் பெருமளவில் 1500 முதல் 2000 வரை வாக்குக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தக்கால் முகூர்த்த நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் 1 மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூன் 27ஆம் தேதி அன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியாக ஜூன் 28ஆம் தேதி காலை திருக்கல்யாணம், ஜூன் 29ஆம் தேதி சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. இதனை ஒட்டி இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. மேலும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசம் எடுத்து வரப்பட்டு பந்தக்காலுக்கு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஆலய நிர்வாக அதிகாரி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் கிராமத்தில் 10 மற்றும் 11வது வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளான ஆதி திராவிட மயானம் இடத்திற்கான பிரச்சினையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த தீர்ப்பை மதிக்காத, நடைமுறைப்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர், அரசியல்வாதிகள் யாவருக்கும் ஆதரவு இல்லை என்றும், மேலும் ஆதித்திரடன் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்தும் கிராமத்தில் சமுதாய நலக்கூடம், உயர் தண்ணீர் தேக்க தொட்டி, நாடக மேடை செய்து தராத மற்ற நிர்வாகம் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டிக்கும் வகையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இதனால் கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் 2189 வாக்காளர்களின் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. மேலும் வாக்குச்சாவடிக்குள் எந்த கட்சி முகவர்களும் இல்லாததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மட்டும் அமர்ந்துள்ளனர். கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்.
வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மே 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 27ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். சப்த விடங்க ஸ்தலங்களில் நக விடங்க ஸ்தலமாகவும் நவகிரக ஸ்தலங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் ஸ்தலமாகவும் திகழும் இக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கொடிமரத்திற்கு விநாயகர் மற்றும் பந்தக்காலுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பந்தக்கால் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்திற்கு சொந்தமான 5 கிராமங்களை சேர்ந்தவர்கள் பூஜிக்கப்பட்ட 2 பந்தக்கால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பைரவர் சன்னதி அருகிலும் யாகசாலை அருகிலும் பந்தக்கால்களை ஊன்றப்பட்டது. பிரம்மோற்சவ விழா வரும் மே 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான ஸ்ரீ சண்பக தியாகராஜர் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் உன்மத்த நடன நிகழ்ச்சி மே 21ஆம் தேதியும், திரு தேரோட்டம் 27ஆம் தேதியும், 28ஆம் தேதி ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகனம் வீதி உலாவும், 29ஆம் தேதி தெப்போற்சவமும், 30ஆம் தேதி வைகாசி விசாகத்தன்று தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலில் 29ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மஞ்சள் காப்பு மற்றும் பழங்கள் அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவில். இத்திருக்கோவிலின் 29ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு விஜய கணபதி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனம் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதேபோன்று உற்சவர் பழங்கள் மற்றும் ஸ்வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். 69வது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி வினோபா நகரை சேர்ந்த துளசிராமன் தெலுங்கானாவில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் விளையாட இருப்பதால் இன்று நேய மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு விநாயகம் பரிசளித்து வாழ்த்துக்களை கூறி இந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி புதுச்சேரி மாநிலத்திற்கும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். அப்பொழுது கழக நிர்வாகிகள் மணிமாறன், குணா, பாலன், ரவி, அருண், வெங்கடேஷ், வருண், சங்கர் மற்றும் ஏராளமான நண்பர்கள் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வரலாற்று சாதனை படைத்த வாக்குப்பதிவு. இதுவரை இல்லாத அளவிற்கு 84% மேல் வாக்குகள் பதிவு. வாக்கு சதவீதம் அதிகரிப்பு ஆளும் கட்சிக்கு சாதகம். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என விசிக MP ரவிக்குமார் நம்பிக்கை. வாக்குப்பதிவை புறக்கணித்த கோட்டக்குப்பம் பகுதி வாக்காளர்கள். அடிப்படை வசதிகளை எந்த கட்சியினரும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.